வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு கொஞ்சம் உப்பு நிறைய காரம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செம்ம ஸ்பைசியான சிக்கன் பெப்பர் ரோஸ்ட் தான். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பெப்பர் சிக்கன் பண்ண தேவையான பொருட்கள்: தாளிக்கிறதுக்கு சோம்பு 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன். பெப்பர் சிக்கனுக்கு முக்கியமாக பெப்பர் வேணும். இது பொடி பண்ண பெப்பர் 1 டேபிள் ஸ்பூன். அடுத்ததாக தாளிக்கிறதுக்கு கொஞ்சோண்டு கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் 1 கப்பு, ஒரே ஒரு தக்காளி சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். சோம்பு சீரகம் போட்டு இப்போ தாளிச்சிக்கலாம். சோம்பு சீரகம் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்ததா நான் கருவேப்பிலை போட போறேன். இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நம்ம போட்டு கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணியாச்சு. அடுத்ததான் நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும். இது ஃப்ரை முடித்த உடனே டொமேட்டோ போட்டுக்கலாம். இந்த டொமேட்டோஸ் கொஞ்சம் ஃப்ரை பண்ணணும். இப்போ டொமேட்டோஸ் நல்லா குக் ஆகிடுச்சு. நான் தனியாக மஞ்சள் பொடி எதுவுமே போடல. நான் சிக்கன் மஞ்சள் பொடி போட்டு தான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதனால நான் அதை அப்படியே போடுறேன். வாஷ் பண்ணி வச்ச சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் பெப்பரும் இதில் போட்டுறேன். சிக்கன் இன்னும் கொஞ்சம் குக் ஆகட்டும். நான் இன்னும் உப்பு சேர்க்கல. ஒரு ஹாஃப் குக் ஆனதுக்கு அப்புறமா உப்பு சேர்த்துட்டேன். இப்போ சிக்கன் ஒரு ஹாஃப் குக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் உப்பு போட்டுடுறேன். உப்பு போட்டுட்டு நல்லா ஒரு கிளறிட்டு மூடி வச்சுன்னா ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா குக்கர் குக் ஆயிட்டான்னு பார்க்கலாம். இப்போ சிக்கன் குக் ஆயிடுச்சு. இப்போ பெப்பர் நான் இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்க போறேன். ஏன்னா இதுக்கு நம்ம வேற எந்த காரமும் போடல, பெப்பர் காரம் மட்டும்தான். 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சுட்டு இதை இறக்கிடலாம். நம்ம காரசாரமான சிக்கன் பெப்பர் ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த சிக்கன் பெப்பர் ரோஸ்ட் ஒரு ட்ரை ஸ்டார்டர். இது நீங்கள் பிரியாணிக்கு ஒரு அக்கம்பனிமெண்ட்டாக வச்சுக்கலாம். இல்லாட்டி பிளெயின் ரசம் சாதத்தோட கூட இது நல்லா இட் கோஸ் வெல் வித் பிளெயின் சாதம். இதை சப்பாத்தியோட ரோல் பண்ணி சாப்பிட சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.